இதுவும் நாங்கள் வந்து அங்கே எடுத்த வீடியோ தான். இது வந்து ஊமச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அங்கே இது ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அதை எடுத்து வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மரம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன மரம்னா இது வந்து அப்போல்லாம் மரம் பேர் எனக்கு மறந்து போச்சுங்க. ஆனால் கருவேல மரம்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு மரம் வந்து அழகாக காஞ்சி இருந்துச்சு. ஒரு மரம் வந்து நல்லா பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. அந்த காடு அப்படியே ஒரு பக்கம் ஃபுல்லாக பச்சையாகவும் இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் ஃபுல்லாக காஞ்சதாகவும் இருந்துச்சு. அந்த காடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எட்டேருந்து அது பிடிக்கும், வீடியோ பிடிக்கும்போது நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பாருங்கள், ஒரு மரம் வந்து ஃபுல்லாக காஞ்சிருந்துச்சு, ஒரு மரம் வந்து அது பக்கத்தில் இருக்கிற மரம் நல்லா பச்சை பச்சைன்னு அழகாக இருந்துச்சு. நிறைய குருவிங்க, குருவி அப்புறம் வந்து இது கீரிப்பிள்ளை இதெல்லாம் நிறைய ஓடுது அங்கே. நான் அப்படியே காடு தானே அது, முள்காடு மாதிரி. அதனால் அந்த இடத்துல நின்று பார்க்க அழகாக குருவி வந்து அழகாக கூடு கட்டி அங்கே வந்து இருந்துச்சு. அது வந்து நான் ஜூம் பண்ணி எடுத்தேன். ஆனால் சரியாக வந்து அது வீடியோவில் வந்து காட்டலை. இந்த மரம் தான் அழகாக இருக்கு பாருங்கள். இது வந்து கருவேல மரம் தான் நினைக்கிறேன், கருவேல மரம் தான் சொல்லுவாங்க. அந்த மரமே தான் அந்த பக்கத்துலேயும் காய்ச்சிருந்துச்சி. இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த மரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அழகாக நிலம் வந்து பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே சவுக்கை, ஃபுல்லாகவே சவுக்கை போட்டிருக்காங்க. கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு. அப்படியே நேச்சுரலாக அப்படியே எடுத்து அப்படியே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே வானம் மூடினா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு துளியாக அப்படியே அதில் தெரியுது பாருங்கள். பச்சையாக இருக்கிற மரமும் பக்கத்தில் காஞ்சி இருக்கிற மரமும் கரெக்டாக தெரியுதா? அழகாக இருந்துச்சு அந்த இடம். அந்த டைமில் வந்து அழகாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணின்னு போய் ஊட்டி கொடைக்கானல் அப்படிலாம் போய் சுற்றுறதுக்கு பற்றி நம்ம இந்த மாதிரி கிராமத்திலே வந்து கம்மி செலவில் ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம். கிராமம் தாங்க இப்போல்லாம் ஹைலைட்டு, சூப்பராக இருக்குது எல்லாமே. இப்போ எல்லா கிராமமே இந்த மாதிரி கொல்லி பக்கத்துலேயே அழகாக வீடு கட்டியிருக்காங்க. எல்லாருமே வீடு கட்டி எல்லாருமே வந்து தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களாம் வந்திருக்கு. அங்கேயே நான் ஒரு வீட்டில் பார்த்தேன், அழகாக ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. பிள்ளைங்களாம் லீவில் வந்திருக்கு, பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு. இது வந்து அப்படியே அந்த இதுக்கு பக்கத்துலேயே வந்து பாலம், பெருசாக பஸ்ஸு உள்ளே போகிற மாதிரி ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அப்படியே பக்கத்தில் பயிர் வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பாலம். இது உள்ளே தான் நாங்கள் வந்து போனேன். அது வந்து கொஞ்சம் இருட்டானதுனால என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடில. மேலே வந்து ட்ரெயின் போகிற பாலம், மேலே வந்து ட்ரெயின் போகும், கீழே வந்து பஸ்ஸு எல்லாமே நார்மலாக வண்டி எல்லாமே போகுது. கொஞ்சம் அது உள்ளே போகும்போது எனக்கே பயமாக இருந்துச்சு. ரொம்ப ஹைட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல ஹைட்டாக அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் கிராமத்தில் அப்படியே உள்ளே இந்த பக்கம் ஃபுல்லாக பயிர் வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஆப்போசிட்டில் மாதிரி ஏறி போனோம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஊரில், நான் எங்கள் ஊரில் இதெல்லாம் பார்க்குறேன். அப்போ தான் ட்ரெயின் போச்சு. ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. டக்குன்னு வந்து இருட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்துட்டு நான் டக்குன்னு வந்துட்டேன் அது உள்ளேருந்து. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருந்த இந்த கருவேல மரத்தெல்லாம் நின்று வீடியோ பிடிச்சிட்டு அப்புறம் வர வழி ஃபுல்லாக பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே சவுக்கை தான், சவுக்கை எள் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு இது இருந்துச்சு கோவில். அதில் வந்து அந்த 2 குருவி எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்கு பாருங்கள். 2 கையிலையும் 2 குருவி வந்து அப்படியே உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பாலம் வந்து அப்படியே இடிஞ்சிருந்துச்சி. 1930 கட்டியிருக்காங்க அந்த பாலத்தை, அதனால் பிடிச்சேன். பாருங்கள் எவ்வளோ பழமையான ஒரு பாலம், 1930. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.